ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீஷோ அண்டு ஃப்ளிப்கார்ட்டோட ஜிஎஸ்டிக்கு தேவையான ஃபைலு. நமக்கு ஜிஎஸ்டிக்கு தேவையான மூணு ஃபைல் தான் தேவைப்படும். அதில் B2C ஃபைலு, ஹெச்எஸ்என் சம்மரி, அப்புறம் மூணாவது ஃபைல் இசிஓ. அந்த 3 ஃபைலு மட்டும்தான் நம்ம தேவைப்படுதும். பேசிக்காக சின்ன லெவலில் பண்ணுற எனி சப்ளை பண்ணுற ஆன்லைன் சப்ளை மீஷோவில் சேல் பண்ணுற கம்பெனிஸ்க்கு இந்த 3 ஃபைல் தான் மேக்ஸிமம் தேவைப்படும். இந்த 3 ஃபைலை எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறது, இதுக்காக நான் சொல்ல போகிறதா. இது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி சப்மிட் பண்ணுறது, ஜிஎஸ்டி பற்றி கிடையாது. இது ஜஸ்ட்டு எப்படி உங்கள் ஃபைலை நீங்கள் எடுக்கிறது, அதை பற்றி தான். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை மீஷோலேயோ நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு கேட்டால் இந்த மாதிரி வந்துடும். இது ஃப்ளிப்கார்ட்டுடைய ரிப்போர்ட் இப்படி இருக்கும், மீஷோடைய ரிப்போர்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்தவொடனே இந்த ரிப்போர்ட்டில் மீஷோவில் சேல்ஸு அண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் சிங்கிளாக இருக்கும், ஒரே ரிப்போர்ட்டாக இருக்கும், வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது. இன்னொரு ரிப்போர்ட் இருக்கும் ஜிஎஸ்டி, பட் அது தேவை கிடையாது, நமக்கு இது மட்டும்தான் போதும். இதில் சேல்ஸ் அண்டு கேஷ்பேக் இருக்கும். இந்த 2 ரிப்போர்ட் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதை டைரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, வெப்சைட்டில் இது இன்ஃபோபிரிட்ஜ் இந்தியா உடைய ஓன் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட்ஸு எதுவுமே சேவ் ஆகாது. எல்லாமே உங்கள் லேப்டாப்புடைய ரேமு, உங்கள் மொபைல் பண்ணால் மொபைலோடைய ரேமு, அது மூலியமாக தான் உங்கள் ஃபைல் ஜெனரேட் ஆகும். திரும்ப ஒரு ஷீட்டாக, எக்ஸல் ஷீட்டாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி திரும்ப உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா இந்த இதில் சர்வரில் எந்த பேக்கப்புக்கும் சேவிங் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபைல் போயிருமே, மிஸ்ப்ளேஸ் ஆயிருமே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த ஃபைல் எங்கேயுமே சேவ் ஆகிறது, இதில் சேவிங் ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த இன்ஃபோபிரிட்ஜ் இந்தியா சேனலுக்குள்ள வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேர் வரும். இதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியது 2 இது. இப்போ மீஷோன்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட். அமேசான் நான் பண்ணலை, இன்னும் ரெடி ஆகிருக்கு. மேபி 1 or 2 டேஸில் இது அப்படியே வந்துடும், இதுவும் ஆக்டிவ் ஆகிரும். ஆனால் அமேசான் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்யூச்சரில். இப்போ மீஷோவில் இருக்கிறதுல காம்ப்ளிகேட்டானது மீஷோ தான். மீஷோவில் ஒன்லி சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் ரிட்டர்ன் ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் தருவாங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே தர மாட்டாங்க. நமக்கு தேவையானது B2C சம்மரி, HSN சம்மரி, ECO சப்ளை சம்மரி. இது 3 தான். இந்த 3 ஷீட்டு மட்டும் நமக்கு ரெடி பண்ணணும். இதை நம்ம சேல்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்து, அப்புறம் ரிட்டர்ன் ரிப்போர்ட்டை எடுத்து 2 மைனஸ் பண்ணி அதை எடுக்கணும். இது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அது ஈஸியாக எப்படி பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது தான் இது. இப்போ இந்த மீஷோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக மீஷோ ஆப்ஷன் போங்க. இங்கே கேட்கும் சேல்ஸ் ரிப்போர்ட், இங்கே கேட்குதா சேல்ஸ் ரிப்போர்ட், அப்புறம் இங்கே ரிட்டர்ன் ரிப்போர்ட். இங்கே நீங்கள் சூஸ் ஃபைலை கொடுத்து, உங்கள் மொபைலில் இருந்தாலும் மொபைல்லேருந்து டாக்குமெண்ட்ஸை போட்டுருங்க, லேப்டாப் லேப்டாப் பண்ணிடுங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன். ஜிஎஸ்டி இதை மீஷோ ஃபைலு, இதில் சேல்ஸ் ரிப்போர்ட்டு கொடுக்குறேன், ஓப்பன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ரிட்டர்ன் ரிப்போர்ட், அதே மாதிரி ரிட்டர்ன் ரிப்போர்ட்டு கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வேலிடேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ரிப்போர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் இங்கே க்ரீன் கலரில் வேலிடேஷன் வரும். இது நீங்கள் ராங்கான ரிப்போர்ட் கொடுத்துறீங்க, சேல்ஸ் ரிப்போர்ட்டு மறுபடியும் சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, திரும்ப வேறு ஏதோ ஒரு மந்த் ரிப்போர்ட்டு மாற்றி கொடுக்குறீங்க, ஜூன் ஜூலையுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டு மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வேலிடேஷன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ராங்குன்னு காட்டிடும். இங்கே ரிப்போர்ட் கரெக்ட் இல்லைன்ட்டு. அப்படி கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி காட்டும். இதில் என்னென்ன ஷீட் இருக்குது அதை ரேட் பண்ணி க்ரீன் சொல்லிடும், சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெனரேட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடில் ஜெனரேட் ஆகிரும். இப்போ நீங்கள் ஜெனரேட் பண்ண ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான 3 ஷீட்டு இருக்கும். B2C அதர்ஸ் இருக்கும், இதில் எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கும், அதோடைய டேக்ஸபிள் வேல்யூ, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட். இது 3 தேவைப்படும். B2Cயில் HSN சம்மரி இருக்கும். HSN சம்மரி அது என்ன நம்பரில் QC, டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, ரேட்டு, இன்டெகிரல் ரேட்டு, சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் ரேட், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி ECOவில் உங்களுடைய என்ன சப்ளையருக்கு கொடுக்குறீங்களோ அது மீஷோடைய ஜிஎஸ்டி நம்பர், இது மீஷோ. இதை பார்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி அங்கே டைரெக்டாக பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் GST 1க்கு. இதே மாதிரி தான் நமக்கு இதுக்கு தேவை ஃப்ளிப்கார்ட்டுக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போகிறீங்க,
இங்கே வந்து ஒரே ரிப்போர்ட் தான், சேல்ஸு கேஷ்பேக் ரிப்போர்ட் எல்லாமே ஒரே ஃபைலில் இருக்கிறதுனால நமக்கு ஒரே ஃபைலில் தேவைப்படும். இங்கே அதே மாதிரி போகிறீங்க, நமக்கு ஃப்ளிப்கார்ட் ஜிஎஸ்டி வச்சுருக்கோம், இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேலிடேஷன் ரிப்போர்ட் வேலிடேட் ஓகே ஜென்ரேட் பண்ணோன்னு அதே மாதிரி வந்துடும். வந்தவுடனே அதே மாதிரி தான், சேம் தான். ஃப்ளிப்கார்ட்லேயும் நமக்கு தேவையான 3 ரிப்போர்ட்டு தான், அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். இதை நம்ம டைரெக்டாக நம்ம அங்கே ஜிஎஸ்டி இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளோட போகிற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தேவையானவங்க அதை வந்து லிங்க்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் போய்க்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக infobridgeindia.online அப்படின்ட்டு ஆன்லைன் கூகுளில் ஃப்ரீ ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.